கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவது எனக்கு அதிக சந்தோஷம். இது மனிதனால் உண்டானது அல்ல, மனித மூளை அறிவுக்கு அப்பாற்பட்டது. இல்லைன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை தினந்தோறும் உங்களை சந்திக்க இயலாது. இந்த இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் தேவன் இயேசு சந்திக்கிறார், ஊழியத்தை அவர் ஊக்குவித்து கொண்டிருக்கிறார், அவரே நடத்துகிறார். நாங்கள் அவருடைய வேலைக்காரர்களாக இருக்கிறோம். திராட்சை தோட்டத்தில் அவருடைய உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், தேவனோ விளையை செய்தார். அது மாதிரி பாடுகிற, ஆராதிக்கிற, ஜெபம் நடத்துகிற, ஆலோசனை கொடுக்குற எல்லாரையும் கர்த்தரே ஊக்குவித்து வருகிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நான் உங்களிடத்தில் கேட்பேன், எங்களை நினச்சி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ஸ்டாப் ஆன்லைன் மீட்டிங்ஸ். பிரைஸ் காட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் அவருடைய கிருபை தான். இதில் ஒரு பெரிய சகாப்தமா, பெரிய சாதனையா ஒன்றும் கிடையாது. சந்திக்கப்பட வேண்டிய மக்கள், விடுதலையாக்கப்பட வேண்டிய, சுகமாக்கப்பட வேண்டிய, ரட்சிக்கப்பட வேண்டிய மக்கள் ஏராளம் ஏராளம். அதனால் ஆண்டவரே உங்களுடைய கிருபையை வெளிப்படுத்துங்கப்பா. ஆமாம், 2000 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் மாம்சத்திருந்த நாட்களில் பட்டணம் பட்டணமாய், கிராமம் கிராமமாய் போய் மனம் திரும்புங்கள், சுவிசேஷம் ஆண்டவர் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறதுன்னு சொன்னீர். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உம்முடைய சீஷர்களை ஒருங்கிணைத்து உம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றி, ஆண்டவரே அந்த 1ஆம் நூற்றாண்டில் பெந்தைகோஸ்தே நாளில் அபிஷேகம் பெற்றார்கள். ஒவ்வொருவரும் பிரசங்கியார்களாய் அக்கினியாக மாறினார்கள். சபைக்கு உபத்திரவத்தை பிசாசு கொண்டு வந்தான். சபை சிதறடிக்கப்பட்டது. சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷம் மயமாக்கினார்கள். அப்பா, ஒரே ஒரு மனிதன் தோமா, இந்த ஒரு மனிதன் இந்திய தேசத்தில் கால் வைத்ததுனால இன்றைக்கு இந்தியாவில் இத்தனை கோடாகோடி மக்கள் கர்த்தரண்டை வந்திருக்கிறார்கள். அப்பா, நாங்களும் போராடுகிறோம். எங்கள் காலங்களில் ஒரு எழுப்புதலை பார்க்கத்தக்கதாக எங்களுடைய உள்ளான மனுஷனில் ஒரு பலன் வரணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்ப்பா. ஸ்தோத்திரம். நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நீங்கள் படுகிற பிரயாசம், நீங்கள் எடுக்கிற முயற்சி, உங்கள் மன விருப்பம் எல்லாம் நிறைவேறி உங்கள் வீடு ஒரு ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் ஆசீர்வாதத்தை வேலை ஸ்தலங்களில் பார்க்கக்கூடாது, ஊழிய ஸ்தலங்களில் பார்க்கக்கூடாது, வீட்டில் தான் பார்க்கணும். வீடு தான் ரொம்ப முக்கியம். வீடு தான் ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போது வீட்டை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நான் இன்றைக்கு நாளைக்கும் இந்த வீட்டின் ஆசீர்வாதம் அல்லது கூடாரத்தின் ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசும்படி ஆண்டவருடைய கிருபையினால் இருக்கிறேன். நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னாகமம் 24ஆம் அதிகாரம். என்னாகமத்தின் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இன்னொரு முறை கூட வாசிக்கலாம். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். எவ்வளவு அழகானவைகள். எவ்வளவு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் கூடாரங்களில் வாசம் பண்ணினார்கள். கூடாரங்கள், ஏன் சீமானாக இருந்த ஆபிரகாமே கூடாரங்களில் தான் வாசம் பண்ணார்கள். அது எப்படி நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வசனம் தெரிஞ்சவங்களுக்கு. ஆனாலும் அந்த வசனத்தை வாசித்து நம்ம அதை ஃபாலோ பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் படிக்க வேண்டிய வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 9-10 வசனங்கள். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். பார்த்தீங்களா, அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கு, யாக்கோபு, அவனுடைய பேரப்பிள்ளைகள் எல்லாரோட அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணினான். பூமி தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர்
அவனுக்கு மிருக ஜீவன்களையும் சந்ததியை கொடுத்தார். சீமானா இருந்தான், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவங்க கூடாரங்களில் வாசம் பண்ணாங்க. சரி, ஏன்டா கூடாரங்களில் வாசம் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த வசனம் 10ஆம் வசனத்தை படிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள அந்த நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாச வீரன், விசுவாசிகளின் தகப்பன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் கூடாரங்களை கர்த்தர் தாமே உண்டாக்கின அந்த நகரத்துக்காக காத்திருக்கிறார். அப்போ இந்த நாட்களில் உங்கள் வீடு குறித்த காரியங்களை சற்று நம்ம தியானித்து ஜெபம் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்தில். இப்போது வீடுகளுக்குள்ளே தான் இன்றைக்கி பெரிய போராட்டமே. நிறைய வீடுகள் அது வீடாக இல்லாமல் காடு போல் இருக்குது. நிறைய வீடுகள் யுத்த களம் போல் இருக்குது. நிறைய வீடுகள், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள், மனுஷர்கள் தங்கிட்டு போகிற விடுதிகள் அல்லது லாட்ஜ் போல் இருக்குது. லாட்ஜ் போல் இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஆமாம், லாட்ஜில் நீங்கள் தங்கியிருக்கும்போது ஆப்போசிட் ரூமில் இன்னொருத்தர் தங்கியிருப்பாங்க. தற்செயலாக நீங்கள் கதவை திறக்கும்போது அவங்க நின்னாங்கன்னா ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுவாங்க எல்லாரும் கிளாஸில். அதோடு அவங்க போயிடுவாங்க கதவை பூட்டி. நீங்கள் கதவை பூட்டி உள்ள, அவ்வளோதான். இப்போ ஆளாளுக்கு அப்படி தான், வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, கதவை பூட்டிக்கிடுறது. இல்லை எங்கே போயிட்டு வந்தேன், என்ன பண்ணேன், ஸ்கூலில் இன்றைக்கி எந்த கிளாஸ் நடந்துச்சு, என்ன நடக்கலை, இன்றைக்கி எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினேன், என்ன ஏது, வேலையில் என்ன நடந்துச்சு, கணவன் மனைவியோடு ஷேர் பண்ணுறதோ, பிள்ளைகள் பெற்றோரோடு ஷேர் பண்ணுற அந்த நாட்கள்லாம் இப்போ கிடையாது. எல்லாமே மனதில் தான் வச்சுருப்பாங்க. மனதில் வச்சுருப்பாங்க, அப்புறம் ஃபோனில் வச்சுருப்பாங்க. பேசிக்கிறதே ஃபோன் தானே இப்போ எல்லாம். அதாவது அது கூட வாய்ஸ் கிடையாது, டெக்ஸ்ட்டு தானே இப்போ. அந்த அளவுக்கு உலகம் போகிறது. ஒன்றை புரிஞ்சுக்கணும், ஏஐ என்று சொல்லப்படுகிற தொழில்நுட்பம் உலகத்தில் மகா பயங்கரமாக வளர்ந்து வருகிறது. கர்த்தருடைய பிள்ளை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிற தொழில்நுட்பம் நம்ம பிள்ளைகள்லாம் கூட இப்போ படிக்கிறாங்க. 3 இயர்ஸ் கோர்ஸ்லாம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் செய்ய வேண்டியதை ஒரு ரோபாட் செய்யும். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு உலகத்தில் என்ன விரும்புகிறீங்க எல்லாத்தையும் அந்த ரோபாட் செய்யும். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் பயங்கரமாக வளர்ந்துருக்குது. ஏன் எங்களை மாதிரி பிரசங்கியார்கள் கூட பரிசுத்த ஆவியானவரை பற்றிய ஒரு செய்தியை எனக்கு தொகுத்து கொடு அப்படின்னு அந்த தொழில்நுட்பத்தில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சு ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும், ஆவியானவரை பற்றி ஒரு மெசேஜ் அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு அந்த ஏஐ தொழில்நுட்பம் இருந்தால் போதும். அப்போது இனி இப்போவுமே இப்படி இருக்குன்னா வரும் நாட்கள் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். இப்போ ஒரு செய்தியை கொடுக்குறேன்னா, நான் சில புத்தகங்களை ஆராயிறேன், பைபிளை ஆராயிறேன், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படியும் இப்படியும் திருப்புறேன், ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே இதுக்கு என்ன வசனம் சொல்கிறீங்க, இதுக்கு என்ன செய்யணும்னு நான் போராடுறேன். என்ன மாதிரி தான் நிறைய பிரசங்கமார்கள் போராடுவாங்க. போராடி டைரக்டாக தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளை வாங்கி மக்களோடு கூட பேசுகிற காலங்கள் இனி இருக்காது பிரியமானவர்களே, இருக்காது. பயங்கரமான நவீன உலகத்துக்குள்ளே போகும்போது இந்த தொழில்நுட்பம் ஊழியத்துக்குள்ளும் பயன்படுத்தப்படும். அதனால் ஏதாவது சூப்பராக பேசுகிறாரு, என்ன பயங்கரமாக பேசுகிறார், அவ்வளவும் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட மெசேஜஸ். ஆனால் அந்த மெசேஜை பேசுறதுனால அங்கே ஆண்டவர் வந்துட மாட்டார். என் இருதயம் உடைஞ்சி ஆத்துமாக்களுக்காக புலம்பி அழுதாதான் என் கூட்டத்தில் மக்கள் அழுது ஒப்பு கொடுப்பாங்க. அதுதான் சத்தியம், இதுதான் மாறாது. அப்போ இந்த நாட்களில் கர்த்தர், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன்னுடைய வாசஸ்தலங்களும் எத்தனை அழகானவைப்பா, எத்தனை அழகானவை. கர்த்தருடைய நாமத்தினால இங்கே உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னால் நான் ஒரு கூடாரத்தில் நடந்த சம்பவத்தை வாசித்தேன். ஆனால் அதை இன்றைக்கி நான் பேச விரும்பலை, இன்னொரு டைம் வரும்போது நான் பேசுகிறேன். அதாவது என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில், என்னாகமம் நம்பர்ஸ் சாப்டர் 14ல் 2ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க பார்ப்போம். 2ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். போதும், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் மோசே ஆரோன் என்ற தேவ மனிதனுக்கு விரோதமாக கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். வாசிங்க அந்த வசனத்தை.
சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, ம், எகிப்து தேசத்திலே செத்து போனாமானால் நலமாயிருக்கும், ஆ, இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். செத்தாலும் நாங்கள் நலமா இருக்கும். கூடாரத்துக்குள்ள நடக்கிற காரியம் இது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள்ல நான் இன்னொரு நேரம் வரும்போது கூடாரத்தில் முறுமுறுப்பு என்ற டாபிக்ல பேசுறேன். வீடுகளில் முறுமுறுப்பு, த ஸ்பிரிட் ஆஃப் மர்மரிங், அது ரொம்ப கர்த்தர் அருவருக்கிற காரியம். ஆனால் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிற காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிங்க யோசுவாவின் புத்தகம். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 21ஆம் வசனம். யோசுவா 7:21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளிச் சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். போதும், அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில், வீட்டின் நடுவில் பள்ளம் தோண்டி நான் புதைச்சி வச்சிருக்கேன். எதை புதைச்சி வச்சிருக்கேன்? கொள்ளையில. அந்த வசனத்தை படிங்க. கொள்ளையில நேர்த்தியான பாபிலோனிய சால்வை. இரண்டாவது 200 வெள்ளிக்காசு, வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலம். இதை நான் என் கண்ணால பார்த்தேன். எனக்குள்ள இச்சையின் ஆவி வந்துட்டு அதை இச்சித்து எடுத்துக்கிட்டேன். என் கூடாரத்தில் கொண்டு பூமிக்குள்ள புதைச்சி வச்சிருக்கேன். இதுதான் ஆகானின் கூடாரம். இப்போ சப்ஜெக்டுக்குள்ள வரலாம். இதனால என்ன நடந்தது? தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தை நீங்கள் வாசிக்கிறோம். யோசுவாவை ஊழியத்துக்கு கர்த்தர் அழைக்கும் போது என்ன சொல்லி அழைத்தார்? மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழைத்தார். யோசுவா 1ஆம் அதிகாரம் ஆரம்ப வசனங்களில் இதெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். குறிப்பாக 5ஆம் வசனத்தில், த புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 1 verse 5ல, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவன் கூட உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்தின் ஆரம்ப மாதத்தின் வாக்குத்தத்த மாதம் இது இல்லை. வருஷத்தின் வாக்குத்தத்தங்கள்லாம் உங்களுக்கு நிறைய கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் தான் நல்லா கேட்கணும். யோசுவாவுக்கு பயங்கரமான ஒரு சூப்பர் வாக்குத்தத்தம். இதை போல ஒரு வாக்குத்தத்தம் வேறுன்னு நீ உயிரோடு இருக்கிறனால ஒருவனும் மேலே கை போட முடியாது. மோசையோடு எப்படி இருந்தேனோ அதை போல் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டவனாய், நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசித்தவனாய், 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4, 5, 6 அதிகாரங்களில் வெற்றி மேல் வெற்றி யோசுவாவுக்கு. 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தபோது கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் முதுகை காட்டினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முதுகை காட்டி ஓடுகிறார்கள். ஒரு சின்ன பட்டணம் ஆயி, அந்த பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போய் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள். பாருங்க, வாக்கு தத்தம் ஒன்று, நடந்தது வேறொன்று. உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஒன்று, நடந்தது வேறொன்று. எப்படி இருக்கும் உங்க மனசுக்கு? அப்போ வாக்கு தத்தம் இப்படி இருக்க, ஏன் ஆண்டவரே நான் தோல்வி அடைந்தேன்? உடனே இதை கண்டுபிடிக்கணும்டா. எதுக்கு தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அவர் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார்கள். புழுதியை போட்டுக்கிட்டு 7-8 வசனங்கள்ல அவங்க புலம்புகிற காரியங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படி எமோரியர் கையில் ஒப்பு கொடுத்ததற்கு தேவர் இந்த ஜனத்தை யோர்தானில் கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானை அப்புறத்தில் மன திருப்தியா இருந்திருந்தா நலமா இருக்குமே.
ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுவை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியர் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைத்து கொண்டு எங்கள் பெயரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்போது உம்முடைய நாமத்துக்கு என்ன செய்வீர்? அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, இப்படி முகங்கூப்புறு விழுந்து கிடக்கிறது என்ன? நல்லா கவனிக்கணும். புரியவே இல்லை ஆண்டவரே. எகிப்தில் எவ்வளவோ ஆச்சரியமாக நடத்தி வந்தீங்க. இப்போ இங்கே வந்து தோற்கடிக்கப்பட்டு ஜனங்கள் முதுகை காட்டி ஓடி, சின்ன பட்டணம் தான், அதுக்கு நிறைய பேர் யுத்தம் பண்ணவானா, கொஞ்சம் பேர் போனால் போதும்னு உளவுத்துறை சொன்னாங்களே, இப்போ நான் வந்து கஷ்டப்படுறேனே அப்படின்னு ஃபாஸ்ட் பண்ணி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உபவாச ஜெபம் பண்ணுகிறார், போராடுகிறார். ஆண்டவரே, இந்த தோல்விக்கு என்ன காரணம்? வாக்கு தத்தங்கள் இப்படி இருக்க ஏன் தோல்வி வரும்? பிரியமான, நீங்கள் நல்லா ஜெபிக்கணும். புரியுதா? வாக்கு தத்தம் கிடச்சிருச்சு, கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு கேலண்டரில் ஸ்டிக்கரில் வாங்கி வச்சிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். ஆனால் அந்த வாக்கு தத்தங்களுக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை உடன்பட்டாதான் அது ஒர்க் அவுட் ஆகும். இங்கே யோசுவா போராடுகிறார். ஏன் காரணம் ஆண்டவரே? அப்போது தான் தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்கும் போது ஆகானின் பேரில் சீட்டு விழுந்தது. அப்போ தான் ஆகானை பிடிச்சிட்டு வந்து கேட்குறேன், விசாரிக்கும் போது தான் ஆமாம் ஆமாம் ஆமாம், அதான் நம்ம வாஸ்தவம் 21. நான் வந்து எல்லோரும் நீங்களாம் யுத்தத்துக்கு போனீங்க, நான் என்ன பண்ணேன், அங்கே இருக்கிற அந்த அந்நிய பாளையத்தில் இருக்கிற பாபிலோனிய சால்வையை கண்டோன்னே என் கண்ணெல்லாம் பாபிலோனிய சால்வை இல்லை, நேர்த்தியான பாபிலோனியின் சால்வை. கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுக்கப்புறம் 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறை பொண்ணு, பொற்பாலம், இதெல்லாம் கண்ட உடனே எனக்கு அதன் மேலே அட்ராக்ஷன் ஆகிப்போச்சு. அதனால் நான் அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து என் வீட்டுக்குள்ளே யாரும் பார்க்கக்கூடாது புதைச்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். யோசுவாவின் கண்ணுக்கு மறைக்கலாம், லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணுக்கு மறைக்கலாம், பரலோக தேவனுடைய கண்ணுக்கு மறைக்க முடியுமா? வீட்டுக்குள்ளே இச்சையின் ஆவி வந்து இந்த மாதிரி பொருள் வெள்ளி கிள்ளிலாம் இருக்கக்கூடாதா அப்படின்னா, இங்கே பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே நீ அது நியாயப்பிரமாணம், நீ நியாயப்பிரமாணத்தை பேசாத, கிரேஸ் பேசு. கிரேஸை தான் நான் பேசுகிறேன். சொல்லப்போனால் நியாயப்பிரமாணத்தை விட கிரேஸ் டீச்சிங்கில் தான் தேவனுடைய பலத்த காரியம் இருக்குது. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, இச்சையின் ஆவி என்பது ஒரு பொல்லாத ஆவி. இச்சையின் ஆவி, நேர்த்தியான பாபிலோனின் சால்வையை இவன் செஞ்சது மகா பெரிய தப்பு. வீட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட அருவருப்புகள் நடமாடும் போது, உங்கள் வீட்டுக்குள்ளே இச்சையின் ஆவி நடமாடுகிறது என்றால் உங்களுக்கு ஜெபம் ஓடாது. ஸ்பிரிட் ஆஃப் த லஸ்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. மாம்சத்தின் இச்சைகள் தலை தெறிக்க ஆடும். அப்போ என்ன சாப்பிடலாம், என்ன உடுத்தலாம், எந்த ஹோட்டலுக்கு போகலாம், புரியுதா, எதை வாங்கலாம், இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் நிறையா எழும்பிட்டாங்க. அப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் தான் ஃப்ளரிஷ் ஆவாங்க. கேட்குறவன் அப்படியே தான் இருப்பான். நான் இந்த வார்த்தையை 1000 முறையாவது சொல்லியிருப்பேன். அப்படிப்பட்ட பிரசங்கியார் ஒருவராது என்கிட்ட இல்லை, என் பிரசங்கத்தை கேட்டு கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க, 10 வீடு வாங்கிட்டாங்கன்னு சொல்கிற கூட ஆட்களை நான் பார்க்க முடியலையே. ஆனால் பிரசங்கியார் மாறிடுவாங்க. யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். பிகாஸ் ஏனென்றால் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இச்சையின் ஆவி. இங்கே பாருங்க, அதாவது ஜீசஸுடைய கான்செப்ட் என்னன்னா, உனக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவ்வளவுதான். இன்னைக்கு நைட்டு எனக்கு என்ன சாப்பிடணும்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். நான் அலைய மாட்டேன், அதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமான்னு அலைய மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி மண்ணாவையே சாப்பிட்டு நான் ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டேன். அதனால இன்னைக்கு நமக்கு ஒரு நான்வெஜ் வேணுமே, அவன் புலம்புறான், அழுறான். பாருங்க, அதான் இச்சை உள்ளவன் ஆனார்கள் பைபிள் சொல்லுது. ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை வீச முன்னா, எவ்வளோ சாப்பிட்ற, போய் சாப்பிட்டு தொலை. கடைசியில் சாப்பிட்டு அவன் பல்லுகளெல்லாம் சீக்கி அதில் ஒரு கூட்டம் போராடினாங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம். புரியுதா? இதெல்லாம் ஜீசஸ்னுடைய டீச்சிங்கு. இதை யார் நாடுகிறார்? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்படின்னா உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். எந்த ஹோட்டலுக்கு போகலாம், அது அந்த காலம். கார் எடுத்துக்கிட்டு, பைக் எடுத்துக்கிட்டு, இப்போ செல்ஃபோனை வச்சுக்கிட்டு உருட்டி என்ன போட்டிருக்குது. ஆமாம், எங்கள் உடனே நைட் 1 மணிக்கெலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற குரூப்லாம் இருக்குது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், இது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு நினைக்காத. ஒரு நாளைக்கு 20 கோடி மக்கள்
உணவின்றி தவித்து உணவின்றி உறக்கத்துக்கு போகிறார்கள் இந்தியாவில். அதனால இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே இச்சையின் ஆவி என்னை தாக்கக்கூடாது. எனக்கு கொடுக்குற கஞ்சியோ தண்ணியோ அவர் அப்படிலாம் கஞ்சிலாம் ஊற்ற மாட்டார். புரியுதா உங்களுக்கு? ஏதோ கொடுக்கறதுல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பாடு இருக்கிறது முன்னால் ஏசப்பா இந்த உணவுக்காக நன்றிப்பான்னு சொல்லுங்க, போதும், கர்த்தர் நடத்துவார். ஆமேன். ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? இன்னைக்கு ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே, வட மாநிலத்தில் நல்ல உணவு இல்லாமல், நல்ல தண்ணீர் வசதி இல்லாமல், நல்ல சுகாதாரம் இல்லாமல் எவ்வளவோ எங்கள் மிஷினரிமார்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. லீடர்ஸ் அப்படி உழைக்கிறாங்க. ஆண்டவர், நாங்களோ சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சுகபோகமாக வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் பைபிள் சொல்லுது. ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுக்கு நாங்கள் ஒரு எமோஷனல் கிறிஸ்டியனாக இல்லாமல் ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியனாக வாழத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஜனங்களை எமோஷனல் ஆக்கி உனக்கு அதை தருவார், இதை தருவார், அப்படி தருவார், இப்படி தருவார், ஃப்ளைட்டில் வருவேன், ஹெலிகாப்டரில் வரலன்னு சொன்னவன்லாம் விலாசம் தெரியாமல் போயிருக்கிற காலம் அப்பா. உங்களுடைய கைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஷாந்தாலா பௌராபா ஹபாதா அலா ஹபா, எப்போது உண்மை உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, ஆண்டவரே ஆத்தும பாரம் உள்ளவர்களாக, ஜெபஜீவியம் உள்ளவர்களாக, ஜெய ஜீவியம் உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் அப்பா, சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தருடைய இரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறேன். தினம் ஆவியானவரோடு உமக்கு ஒருவருக்கு மட்டும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கூடாது வழக்கம் போல கடைசியாக எங்களை நினைச்சு ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரி கிறிஸ்டியனா ராபின்சன் ஃபவுண்டேஷனை நினைச்சு கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. பிரைஸ் காட். மீடியா டீம், ஒர்ஷிப் டீம், ப்ரேயர் டீமை நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். உங்களுக்கு அந்த லிங்க் வந்துடும். இல்லை, அதிகாலை அந்த ஆவியானவரோட வந்தவொடனே கேட்டுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடணும். ஓகே? தமிழ்லனா தமிழில், இங்கிலீஷ்ல இங்கிலீஷில், ஹிந்தினா ஹிந்தியில், தெலுங்குனா தெலுங்குல. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம், உங்கள் வீட்டை கர்த்தர் கட்டுவார். காட் பிளஸ் யூ. குட் மீண்டும் சந்திப்போம்.